ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஜென்டல் லிவிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவு தேடல் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்றைக்கி வாய்ஸ் ஓவரில் தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடைக்கலாம் போகிறதுக்கு. ஸோ முழுசாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னலாம் இருந்துச்சு, ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ கவர்மெண்ட்டோட 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி அதுதான் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அம்மாவை கூட்டிகிட்டு ஆசாசியாக போயிருந்தேன். நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு 40 ருபீஸ் தான் என்ட்ரி ஃபீஸ். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருந்ததுனால அவங்க வரல. நான், தம்பி, அம்மா 3 பேரும் போயிருந்தோம். அங்கே வந்து பஸ்ஸு போகிற மாதிரி எனக்கு தெரியல, பஸ்ஸு போகலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஆட்டோ, நடந்து அந்த மாதிரி தான் போய்க்கணும் போல். இது வேறு எங்கேயும் இல்லை, மெரினா பீச் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நடந்து போகிறதுக்கு எங்களால் முடியாது, அம்மாவாலையும் முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஸோ என்ட்ரி ஆனதும் நிறைய ஷாப்பு தான் இருந்தது, நிறைய கடை இருந்தது, நிறைய ஹேண்ட்மேட் பொருள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த கிச்சன் ஐட்டம்குள்ளே தான் போயிட்டு நுழைஞ்சோம். ஸோ இதுதான் அந்த கடை, ஹோம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பொருள் இருந்துச்சு, எல்லாமே சூப்பராகவும் இருந்துச்சு. நம்ம வேலை எவ்வளோ ஈஸியாக முடிக்கலாம் அந்த மாதிரியான பொருள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டு. நம்ம வெளியில் 10 ரூபான்னு வாங்குகிற பொருள் அங்கே 20 ரூபா அப்படின்னு விற்றுச்சு. எங்களுக்கு நிறைய பொருள் வேணும்னு தோணுச்சு, ஆனால் எடுத்து பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. சரி வேணாம், இதை வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். எதுவுமே வாங்கலை, போய் சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த ஷாப்புக்குள்ளெல்லாம். சரி, கடையில் இந்த மாதிரி பொருள் விற்கிறது தான் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, சாப்பிட்ற பொருள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கரும்பு ஜூஸு குடித்தோம் நாங்கள். அந்த கப்பு பாருங்கள், தெம்மத்தோண்டு இருக்குது அந்த கப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஒரு கப்பு. அதுதான் வாங்கி குடித்தோம். ஸோ வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் யோசித்தேன், இங்கெல்லாம் கடை போடுறதுக்கு இவங்க எப்படி பர்மிஷன் வாங்குறாங்க, எப்படி டோக்கன் ஏதாச்சும் வாங்கணுமா எப்படின்னே தெரியல. என்னடா இவ்வளோ ரேட் விற்கிறாங்க, பேசாமல் நம்மளும் இங்கே ஒரு கடையை போட்டுடலாமா அப்படிலாம் எனக்கு யோசனை வந்துச்சு. சரி, வந்ததுக்கு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அப்புறம் சரி அம்மாவுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேல்பூரியோ பானிபூரி கிடையாது, அது பேல்பூரி தான் நினைக்கிறேன், அதுதான் வாங்கிட்டு வந்தேன். அது எவ்வளோ தெரியுமா, அது 80 ரூபா. எங்கள் அம்மா என்னடானா, ஏன் பாப்பா இதெல்லாம் வாங்குற, எதுக்கு முதல்ல இங்கே இட்டுன்னு வந்த அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, வந்தோம், ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த மெர்மைட் ஷோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அந்த ராட்டினம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. சரி, தம்பிக்கு மட்டும் ஏதாச்சும் புதுசாக காமிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தம்பிக்கு காமிச்சோம். பயந்துட்டான். சரி, அது கிட்டவே தலைக்கு மேலே பறக்குதுல, அவன் பயந்துட்டான் பயங்கரமாக. ஸோ இதுதான் அந்த கடல் கன்னி ஷோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவதார் ஷோ, ஸ்னோ வேர்ல்டு, பேய் வீடு, அப்புறம் அந்த 360 டிகிரி டோமு, சாஃப்ட்டு டாய்ஸு, நிறைய கேம்ஸ் இருந்தது. நாங்கள் பார்க்கணுன்னு நினச்சது வந்து அந்த மெர்மைட் ஷோ, கடல் கன்னி ஷோவும் அவதார் ஷோவும் ரெண்டும் சேர்த்து 120 ருபீஸ் பர் பர்சன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் டிக்கெட் வாங்கிட்டேன், பே பண்ணிவிட்டு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அந்த மெர்மைட் ஷோவில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து காசை ரிட்டன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கையில் கொடுத்துட்டாங்க. என்னடா இது, எதையுமே பார்க்க முடியல, இதையாச்சும் பார்க்கலான்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி தான் எனக்கு அப்செட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அவதார் ஷோ, இந்த கடல் கன்னி ஷோ இதெல்லாம் வந்து தம்பிக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணி போனேன். பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. சரி, வந்ததுக்கு சும்மா போகக்கூடாது, கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாச்சும் காமிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 360 டிகிரி டோம் மூன் வாக் அதுதான் காமிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்கு வந்து 100 ருபீஸ் பர் பர்சன். அம்மாவுக்கு எனக்கு 200 ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் தலைவர் கம்முன்னு தான் இருந்தார். கொஞ்சம் பயமாகி எங்கள் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிங்கண்ணா. அப்புறம் போவோம், அப்புறம் அழுகுறான், அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்குறான், திரும்ப அழுகுறான், திரும்ப கொஞ்ச நேரம் பார்க்குறான், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதிகமாக அழ ஆரம்பிச்சதும் நான் அவனை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டேன். எங்கள் அம்மா, எதுக்கு பாப்பா இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ நீ வெளியில் வந்துட்ட 100 ரூபா வேஸ்ட்டாக போச்சு அப்படிலாம்
தான் சொன்னாங்க எங்கள் அம்மா. சாரி விட போனால் போட்ட குழந்தைக்காக தான், குழந்தை கொஞ்சம் நேரமாச்சும் பார்த்துச்சுல்ல, அவனுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குல்ல அப்படிலாம் சொன்னேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு தான். எப்போ போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம், நம்ம எங்கே எப்படி சொல்கிறது, என்ட்ரி ஆனதுலேருந்து அந்த எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். அம்மாவும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க, நானுமே ரொம்ப டயர்டாயிட்டேன். வீட்டுக்கு போய் படுத்த போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 360 டிகிரி அந்த டோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, அந்த 3rd ஸ்டாண்டர்ட், 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குழந்தைங்களாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. தம்பிக்கு வந்து 1 இயர் தானே ஆச்சு. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, இந்த பார்க் போயிருந்தோம் நானும் தம்பியும். அதுக்கு கூட பார்த்துட்டு ரொம்ப பயந்தான். எல்லாரையும் புதுசாக பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால என் பிள்ளைக்கு எது பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து வெளி உலகத்தை காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதும் பார்க்கில் வந்து அவனே அப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவனே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் வந்து பழகுறான். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம அபிஸ் ஜென்டல் லிவிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், லவ் யூ ஆல், பாய் டியர்ஸ், டாடா.